உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. ஏண்டி? அது நான் நான் வந்து நான் ஆகாஷ்னு ஒருத்தரை விரும்புறேன்க்கா. சரி, அது ஓகே தான். அதுக்குன்ட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல? அக்கா, நான் இன்னொருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன், உனக்கு புரியலையா? எனக்கு எல்லாம் புரியுதுடி. ஆனா உனக்கு தான் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை புரியாம பேசிட்டு இருக்க. ஆல்ரெடி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நீயும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு தெரிஞ்சா அப்பா உடஞ்சே போயிடுவாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்போ நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஓகேவாக்கா? இல்ல, வேற வழி இல்லடி. எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் கிடைச்சிராது. கிடைச்ச வாழ்க்கையதான் பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கணும். வரப்போற மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா வாழ்ற வழிய மட்டும் பாரு. சாரிடி, எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஆனா என்னாலயும் எதுவும் பண்ண முடியல. சார், இவங்க பவித்ராவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொல்ற நீ? நான் பார்த்த மாப்பிள்ள இவர் இல்லையே. ஏப்பா, அவங்க கண்டபனூர்காரங்கப்பா. சார், இது நீங்க பார்த்த மாப்பிள்ள இல்ல. பவித்ரா அவளுக்காக பார்த்துக்கிட்ட மாப்பிள்ள. ஆதி, என்ன இதெல்லாம்? என்ன சொல்லிட்டு இருக்க? மா, பவிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அவனை விரும்புறா. அவ விரும்புற பையனுக்கே அவளை கட்டி கொடுக்கறது எல்லாருக்கும் நல்லதுன்னு நானும் அதையும் முடிவு பண்ணிருக்கோம். பா, நம்ம பவிப்பா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டுமே, ப்ளீஸ். எங்களை நம்பி கொடுங்கண்ணே. உங்க மகளை எங்க மகளா நினைச்சு பாத்துக்குவோம். சார், ப்ளீஸ் சார், யோசிக்காதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் பெற்றவங்களோட கடமையா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வாழ போறது பிள்ளைங்க தானே. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டுமே சார். பா, ப்ளீஸ் பா, ரொம்ப யோசிக்காதப்பா. அட்லீஸ்ட் எனக்காகவாவது யோசிப்பா. சார், ப்ளீஸ் சார். சரி, அண்ணனும் அக்காவும் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நடுவுல நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? எனக்கு என் மவ சந்தோஷம் தானே முக்கியம். இல்ல, என்ன ஒண்ணுன்னா, இந்த கண்டமனூர் சம்பந்தத்துக்கிட்ட தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் உங்க சொந்தக்காரரு தவசையை வச்சு நான் பேசிட்டேன் சார். பவித்ரா படிப்பு முடியாம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் சார். சரி, அப்புறம் என்ன? ஏங்க, வாங்க வாங்க உட்காருங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். இங்க இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிதான் எங்க வீட்டுக்கு மூத்த புள்ள. அவன் ஒரு விஷயத்த பண்றான்னா அது சரியா தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, பவித்ராவுக்கு இந்த பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். எங்களுக்கும் அதுல சம்மதம் தாங்க. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. வாங்க, பாத்தா தட்டை எடுங்க. இந்த புடி. ஆதி வா. பாப்பா ஆதி, இந்த புடிங்க. ஆதி புடிமா.
என்ன நடந்துச்சுன்ட்டு முழுசா கேட்டுட்டு வரணும். எவன் சொன்னதையோ கேட்டுக்கிட்டு கைது பண்ண வர்றாங்களா? ஆதிக்கு இதயம் கொடுத்த குடும்பம் இப்ப ஆதியோட குடும்பமா இருக்கு. கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்து இங்க நிக்காம கிளம்பி போடுங்க சொல்லிவிட்டேன். சார், அவர் எப்படி இருந்தா என்ன, எத்தனை குடும்பத்தோட இருந்தா என்ன, அவர் கொலை செஞ்சிருக்காருன்னு ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்க தான் செய்வோம். சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இறந்து போன வாசுவோட பொண்டாட்டியா இல்ல வாசுவோட அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி வேற யாராவது கொடுத்தாங்களா? ஏன் சார் ஆதியை பிடிக்காம அதோ இவரு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல? ஏமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்றது முக்கியம் இல்ல, குற்றம் நடந்ததா இல்லையான்றது தான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். சட்டப்படி அப்படியெல்லாம் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே பாரதி வந்து ஆதிக்கு சப்போர்ட்டா பேசினா உங்களை தான் தூக்கி ஜெயில வைப்பாங்க. சார், இங்க எல்லாருமே லா பேசுறாங்க சார். எனக்கு என்னமோ அரெஸ்ட் பண்றது சரியா இருக்காதுன்னு தோணுது சார். என்ன இசை சார், என் பொண்ணு நல்லா வக்கீல் மாதிரி பேசுதா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இங்க இந்த ஊர்ல உண்மையாலுமே வக்கீலுக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேரையும் வர சொல்லட்டுமா? வேண்டாம் சார், நாங்க கிளம்புறோம். சார் ஒரு நிமிஷம், என் மாமாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். வா வா. சண்டை போடணும்னா நேரடியா சண்டை போடு. இப்படி டேஷ் மாதிரி போலீஸை கூட்டிட்டு வராத. நீ எங்க அம்மாவுக்கு மட்டும் தம்பியா பிறக்காம இருந்திருந்த இந்நேரம் நீ இருந்திருக்கவே மாட்டேன். நல்ல நேரம் எங்க அம்மா கூட பிறந்துட்ட. இவர் ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னிச்சுட்டே இருப்பேன்னு இப்படி அசால்ட்டா நினைச்சிடாத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படி சும்மா மன்னிச்சுட்டும் இருக்க மாட்டேன். சார் போலாம் சார். சரி மாமா, பார்க்கலாம். போ. என்னதான் ரத்தம் கொதிச்சாலும் இப்படி ராவா பிடிக்க கூடாது சார். யோ, நீ எதுக்கு எங்க வந்த? உன்னாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. நீ மட்டும் இல்லனா அந்த ஆதியை என்னால காலில் போட்டு மிதிச்சிருப்பேன். சார், கோவத்தை ஒதுக்கி வைங்க சார். குடிங்க, அடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். யோ, நீ முதல்ல போயா. உன்னை பார்த்தாலே கோவமா வருது. அன்னைக்கு என் பொண்ணு உன்னை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளனா, அதை நம்பி இங்க வந்தா இப்படி எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டியே. அறிவு சார், அப்படித்தானா? பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் பேச வேண்டியது இருக்கா? சார் இங்க இருங்க. உங்களை மாதிரி இல்ல, நான் பட்டணவாசி கிடையாது. நான் பட்டி கேட்டேன். ஆனா உங்களை விட கோபக்காரன். என் கோபத்தை வச்சு ஒரு புடலங்காயும் வாங்க முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.